நல்லா இருக்கிற என் வாழ்க்கையில ஏன் இப்படி குறுக்க வந்துட்டே இருக்கீங்க? என்னால நீங்க சொல்ற எதுவுமே பண்ண முடியாதுண்ணே. காக்கி யூனிஃபார்ம் போட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண சொல்றீங்களே, உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? அந்த மும்பைக்காரங்கிட்ட போய் சொல்லுங்க, வேற ஏதாவது வழி இருந்தா பாத்துக்க சொல்லுங்கண்ணே. என்னால முடியாதுண்ணே. அன்பு, உன்னோட பிரச்சனை எனக்கு புரியுது. ஆனா என் குழந்தையோட உசுறு உன்கிட்ட தான் இருக்கு. அவன் ரொம்ப மோசமானவன் அன்பு. அவனை எப்படி சமாளிக்கிறதுன்னே எனக்கு தெரியல. ஏண்டா உங்ககிட்ட எடுத்த போட்டோவை ஸ்டேட்டஸ்ல வச்சேன்னு நினைக்கிறேன். அத பார்த்ததுனாலதான் நீ போலீஸ்னு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை வச்சு அவன் நினைக்கிறதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறான். இப்ப அவன் சொல்றத செய்யறத தவிர நம்ம 2 பேருக்கும் வேற வழி இல்ல அன்பு. அவன் கைமாத்த வேண்டிய பொருளை உங்ககிட்ட கொடுக்க சொல்லிதான் என்ன அனுப்புனான். அண்ணா, தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோங்கண்ணே. என்னால முடியாதுண்ணே. அன்பு, நீ புரிஞ்சுக்கோ அன்பு. அவன் சொல்றத நம்ம பண்ணலன்னா நம்ம 2 பேருக்கும் தான் பிரச்சனையே. அவன் சொன்னதை பண்ணலன்னா நீ உயிரா நினைக்கிற இந்த போலீஸ் வேலையும் போயிடும், என் பொண்ணோட உசுரும் போயிடும். எப்படி நான் பண்ண சொல்றீங்க? மனசு உறுத்துதுண்ணே. ஏற்கனவே நான் பண்ண தப்புக்கு இந்த வேலை எனக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு பயந்து எத்தனை நாள் அழுதுருக்கேன் தெரியுமா? இப்ப அந்த கடவுளா பார்த்து நான் நேசிச்ச வேலையை எனக்கு கொடுத்திருக்காரு. அதுலயும் நான் தப்பு பண்ணனா அந்த கடவுளை நினைச்சாலும் என்ன காப்பாத்த முடியாதுண்ணே. என்னப்பா நீ பேசுனதே திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்க? இந்த பார், அப்படிலாம் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. நான் சொல்றத நீ கேளு. நான் குடுக்கிற பொருளை நீ வாங்கிக்கோ. முடியாதுண்ணே. முடியாதுன்னு சொல்லாத அன்பு. என் பொண்ணோட உசுறு ஆபத்துல இருக்கு. அண்ணா, உங்களுக்கு உங்க பொண்ணோட உயிர் முக்கியம்னா எனக்கு என்னோட குடும்பம் முக்கியம், என் வேலை முக்கியம். இந்த வேலைக்காக நான் எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டிருக்கேன். அப்போ நீ முடியாதுன்னு தெளிவா சொல்றியா? தெளிவா இல்லைண்ணே, உறுதியாவே சொல்றேன். என்னால முடியாது. என்ன கோவப்படுத்தி பார்க்காத அன்பு.